ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு வணக்கம். எல்லாரும் நலமுடன் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நீடித்த உடல் நலத்தையும் அந்த கந்தன் கொடுக்கட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், என்னை ராக் தன்யா ஜானு நெஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க. அந்த சேனலில் நான் நிறைய பேசியிருக்கேன். அதில் எனக்கு நிறைய 583 சப்ஸ்கிரைபர்லாம் ரீச் ஆகிறது 1.5 மாதத்தில் அவ்வளோ ஒரு கஷ்டம். ஆனால் நான் அதை ரீச் ஆனேன். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நான் ஏறுறதுக்கு நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்க. அதே மாதிரி அந்த சேனல் டிஃபால்ட் ஆகிடுச்சு. திரும்பவும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. இது உங்கள்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டு தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அப்பா அம்மாவை பற்றி காலையில் சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்பா அம்மா எப்பொழுதுமே நம்மளுடைய உலகம். அப்பாங்கிற அந்த 3 எழுத்துலேயும் அம்மாங்கிற 3 எழுத்துலேயும் நம்மளோட உலகம் அதுக்குள்ளே தான் சுருங்கி போகுது. அதை யாராவது என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? விசிபிளானது உலகம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்மளோட உலகம் இந்த 3 எழுத்துக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. அவங்களுக்கும் மகள் மகன் அப்படிங்கிற அந்த 3 எழுத்துல தான் அவங்களுடைய உலகமும் அடங்கியிருக்கு. இதை கண்டிப்பாக உணர்ந்த மகனோ மகளோ தாய் தந்தையரோ, அதே மாதிரி நம்ம இன்னொரு இடத்துக்கு மேரேஜ் ஆகி போயிட்டோன்னா நம்மளுடைய மாமனார் மாமியார் நமக்கு தாய் தகப்பன் தான். அவங்களையும் நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா நமக்காக இல்லைனாலும் நம்ம குழந்தைங்களுக்கு அவங்க கண்டிப்பாக தேவை. நம்ம நிறைய கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட வளர்ந்துட்டோம், நம்மளோட குழந்தைங்களுக்கு அந்த அன்பு கிடைக்கல. கண்டிப்பாக அப்படி இருந்தாங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் கூட வச்சுக்க முடியலன்னா கண்டிப்பாக அவங்கள வீக்லி ஒன்ஸ் அவங்க கூட போய் ஒரு 2 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள். எத்தனையோ பேர் வேலையோட நிமித்தமாக அவங்கள கவனிக்காமல் இருக்கலாம். அதனால் வேலை இல்லாதப்ப 2 டேஸ் கொண்டு போய் பசங்களை விடுங்க. அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க முகத்துலேயும் உங்கள் முகத்துலேயும் அந்த ஹாப்பினஸ் வரட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.